இப்ப பாத்தீங்க இது பாத்தீங்க இப்ப மூங்கில்னா நீங்க சாதாரணமா நினைக்கிறீங்க, அதன் பயனை பாருங்க, அது எவ்வளவு பொருளாதாரம் பாருங்க, என்னென்ன வேலை கை செய்து பாருங்க. மூங்கில் நாற்காலி, மூங்கில் கட்டில், மூங்கில் இந்த பாருங்க போத்தல் எல்லாமே அதுல நம்ம செய்ய முடியுது. இதுக்கு போகணும். இந்த பிளாஸ்டிக் நெகிழி இருக்குல்ல, இந்த பாலித்தீன், இந்த குலைமம் நெகிழி இருக்குல்ல, அதை ஒழிச்சிட்டு இதுக்கு போகணும். இப்ப நாடே குப்பை மேடம், இது எவ்வளவு பயன் இருக்கு பாருங்க. இந்த மூங்கில்ல பாருங்க, போங்க போங்க. அப்ப அந்த மூங்கில்ல நார் எடுத்து, இது கரும்பு, பல 1000 ஏக்கர்ல நான் கரும்பு விளைய வச்சிடறேன். அந்த கரும்பு சார்ந்த தொழிற்சாலைக்கு போறேன். கரும்பை வெட்டுறதுக்கு அதுக்கெல்லாம் படித்தவங்க தேவையில்லை. அதுக்கப்புறம் அந்த சர்க்கரை ஆக்குறேன், நான் வெள்ளமாக்குறேன். அவங்க என்ன சொல்றாங்க, வெளிநாடுகளில் இருக்கிற நம்ம பிள்ளைகள் வந்து அந்த கருப்பட்டி வெள்ளை கட்டி மாதிரி இருக்கிறத விரும்பல, அச்சு போல இருக்கிறத விரும்புறாங்கன்றாங்க. நான் அந்த அச்சை மாத்திடுறேன். அதுல இருந்து தாள் தயாரிக்கிறோம். கரும்புல இருந்து எத்தனால் பெட்ரோல் தயாரிக்குது பிரேசில், அதுக்கு போயிடும். அந்த எத்தனால் பெட்ரோல் தயாரிக்குது, அது பிரேசில் தொழில்நுட்பத்தை பின்பற்றிக்கிறோம். அப்ப கரும்பு சக்கையிலிருந்து சாப்பிட்ற தட்டு செஞ்சுக்கிறோம். இப்ப தக்காளி பல 1000 ஏக்கர்ல விளைய வச்சுக்கிறோம். தக்காளியில இருந்து உணவு தேவைக்கு பெட்டி பெட்டி அடிச்சு பிள்ளைங்க அப்படியே அடிச்சிருவாங்க. அது போக பல கூழ் தயாரிக்கிறாங்க. தக்காளி ஜாம் சொல்லுவோம்ல, அது ஊறுகாய், அது சமையல், அதான் ஜாம் வந்து சமையல் சுவையூட்டி அது தயாரிக்கிறோம். தக்காளி ஊறுகாய். இப்ப தக்காளி நான் ஒரு மாதிரிக்காக சொல்றேன். பருத்தினா பருத்தி, மரவள்ளி கிழங்கு, ஆழ்வள்ளி கிழங்குனா அது சார்ந்த தொழிற்சாலை. இப்ப பனை இருக்கு. பனை வந்து உங்களுக்கு தெரியும் 840 பொருளை அது பயன்பாட்டுக்கு தருது நமக்கு. அதனாலதான் அது பெருங்கொடைன்னு சொல்றாங்க. அது கற்பக தருன்னு சொல்றாங்க. நம்ம அந்த பெருங்கொடை இயற்கையினுது பனை மரம் இல்ல, அது புல்லு. அறிவியல் அப்படிதான் சொல்லுது, அது புல்லு தான், பெரிய புல். இப்ப பனை மரத்துல இப்படி ஏற வேண்டியது இல்ல. பாருங்க எப்படி இந்த கருவியை கொண்டு வந்தாரு நவீன். யாரும் ஏற வேண்டியது இல்ல. இப்படி விசை அப்படி இறக்குனா இறங்கிரும், பனைக்கு நேரம் இப்படி ஏத்தினா ஏத்திரும். இந்த அறிவியல் தொழில்நுட்பத்தை நான் இந்த வேளாண்மையில பயன்படுத்திக்கிறேன். உங்களுக்கு தெரியுது. அதுல இருந்து இங்க வருதுன்னா மருதம் அங்காடி. இங்க என்ன பண்ணு, கருப்பட்டி காய்ச்சுது, கருப்பட்டி எடுத்துக்கிறது, நொங்கு பதனிடுது, பதநீர் அதை பதப்பட்டு மதிப்பு கூட்டி அதை விற்குது. பனை ஓலையில விசிறி, பனை ஓலையில பாய், பனை ஓலையில கொட்டான், சீன பாய், சீன கொட்டான்லாம் விற்கும் போது சீன பாயில படுத்தா தான் கனவு வருமா என்ன? நம்ம பாயிலே வரும். அது பயன்படுத்துறது இல்ல. அப்ப பனை, தென்னை, நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலைகளை வாழ்விடும். இப்ப என்ன திருச்செந்தூர் பகுதியில் பெரிய நிறைய பனை இருக்கு, அங்க போடுவேன் தொழிற்சாலை. எங்க ஊர் ராமேஸ்வரத்தில் பனை இருக்கு, அங்க போடுவேன். எங்க இருக்கோ அங்க போடுவேன். இல்லைன்னா அங்க இருந்து மற்ற இடங்கள்ல இருந்து எடுத்துக்கிட்டு வருவேன் பதநீரை, மற்ற இடத்துல அப்படி கொண்டுட்டு வருவேன். அப்ப நீங்க வந்து வேலை இல்லைன்னு நீங்க சொல்ல வேண்டியது இல்லை, அவரவர் வாழ்விடத்திலே கொடுத்துருவேன். அதுதான் ஐயா அப்துல் கலாம் புறா திட்டம்ங்கிறாரு. உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியில சிற்றூர்களின் பொருளாதாரத்தை கவனிக்காம ஒரு நாட்டின் சமூகத்தை பொருளாதாரத்தை வளர்த்தெடுக்க முடியாது. நம்ம நாடு கவனம் பண்ணுவது நகர்ப்புற வளர்ச்சி தான். ஸ்மார்ட் சிட்டி இருக்கும், ஸ்மார்ட் வில்லேஜ் இருக்காது. அப்ப இது நகர்ப்புற வளர்ச்சியை கவனம் பண்றதுனால கிராமங்கள் காலியாகி நகரங்கள் பிதுங்கி வழியுது, தேவையற்ற நெருக்கடியை சந்திக்குது. நான் அப்படி இல்லை, உன் வாழ்விடத்திலே சிறந்த கல்வி, சிறந்த மருத்துவம், வேலை வாய்ப்பை தந்துறேன், நீ அங்கேயே இருன்றேன், அங்கேயே இருக்க வச்சிருவேன் மக்களை. அவன் தேவைப்பட மாட்டான். ஏன்னா தலைநகரை 5 தலைநகரா பிரிச்சிருவேன். தலைநகரை மாற்றுவோம், தமிழகத்தை மாற்றுவோம். 5 தலைநகர். நீ எங்கெங்க ஒரு கருப்பட்டி எங்க வச்சீங்கன்னா எல்லா எறும்பும் ஒரு இடத்துல குவியுது. 5 நொறுக்கி வச்சுட்டீங்கன்னா அங்கங்க நின்று. அப்ப எனக்கு நெரிசல் இல்லை.